இன்றைக்கி அக்டோபர் 8ஆம் தேதிக்கான எடிட்டோரியல் பேஜ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்குள்ள 2 கண்டென்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு மீனவர்களிடையே வந்து பிரச்சனை வந்து இருக்குது, மீன் பிடிக்கிறது ரிலேட்டடாக. ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க இங்கே ஃபுல்லாக. அவங்க வந்து இலங்கையில் வந்து எதுக்காக கைது செய்யப்படுறாங்க, அதே மாதிரி இங்கே நமக்குள்ளேயே வந்து பிரச்சனை. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடத்துல வந்து பார்டர் வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது என்னோடய இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு சண்டை, மாவட்டத்துக்கு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் எக்ஸாமுக்கு தேவையில்லை. நமக்கு என்ன கண்டென்ட் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே இன்டர்நேஷ்னல் விதிப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கவர்மெண்ட்ஸ், அதாவது ஒரு நாட்டுடைய எல்லை வந்து கடல் எல்லை வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா 200 கடல் மைல், அதாவது நாட்டிக்கல் மைல், அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா, 200 மைலுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து அந்த நாடு வந்து உரிமை இருக்குது, அந்த சைடில் வந்து யாராவது போனாங்க 200 மைல் வரைக்கும் அவங்க நிலப்பரப்பில் இருந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு போனாங்கன்னா, இப்போ இந்த இருக்குல்ல, இந்த இங்கே ட்ராப் பண்ணியிருக்கிற இந்த ஏரியா தான் வந்து 200 மைல். ஸோ இதுக்கு இடையில வந்து வேறு யாராவது வந்து ஏதாவது கப்பல்களோடு உள்ளே வந்தாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து இங்கே 200 மைல் அப்படின்றது வந்து பேசும். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் இந்த 200 மைல் அப்படின்றது வந்து மாநில அரசுக்கான எல்லையில் வந்து வராது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அந்தந்த நாட்டுகளுக்குள்ள எல்லை தான். ஆனால் வந்து மாநில அரசு வந்து அதுக்கான விதிகளையோ இல்லை அதுக்கான அதிகாரத்தையும் கொண்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாநில அரசோட ரோல் என்ன அப்படின்றதையும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அவங்க வந்து அந்த இடத்துல வந்து சுற்றுச்சூழலை வந்து மேம்படுத்தணும், அப்புறம் வந்து சட்ட ஒழுங்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இவங்க வந்து பார்த்துப்பாங்க. மற்றபடி இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் வந்து மத்திய அரசு தான் வந்து பார்த்துப்போம். அவங்களுடைய எல்லை வந்து 200 கடல் மைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுமையாக வந்து அந்த இடத்துல நாங்கள் தான், அதில் யாருமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அது வந்து 12 மைல் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. சரியா, முழு இறையாண்மை அப்படின்றத வந்து 12 மைலுக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்கை பற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த பிக் எதுக்காக போட்டிருக்குன்னா, மெயினாக வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுக்காக தான். அந்தமான் நிக்கோபார் தீவு இந்த இடத்துல இருக்கிறனால நம்ம வந்து எதுக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் உள்ள ஒரு தீவை வந்து நம்ம எதுக்கு வச்சுக்கணும், சும்மா அதை விற்றுட்டு காசாவோ இல்லை நம்ம லாபத்துக்காகவோ நம்ம மேப் வந்து நமக்குள்ளேயே வச்சுக்கலாம்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து யாருக்காவது ஒரு சுச்சுவேஷனில் வந்து தோணலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டது வந்து சேஃப் தான் நமக்கு. ஏன்னா இப்போ வந்து இங்கே சீனா வந்து இந்த பக்கம் ட்ரேடாக வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேர்ல்டு மேப்பில் பார்த்திங்கன்னா இந்த சீனா வந்து இந்த பாதைக்கு இப்படியே வரும், இந்த மாதிரி போயிட்டு தான் அவங்க ஏஷியாவோட மற்ற இடத்துக்கு வந்து ரீச் ஆகிறது எல்லாமே, ஃபுல்லாக வந்து போகிறது எல்லாமே. ஸோ இந்த பாதையை தான் வந்து அவங்க வந்து ட்ரேடு பாதையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் விதிப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாட்டுக்கு வந்து 200 மைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா. ஆனால் இந்த 2 நாட்டுக்கு நடுவில் வந்து சின்னதாக தான் கேப் இருக்குது, ஆனால் இங்கே எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்றப்போ இங்கே வந்து யாருடைய அனுமதி தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 நாடுகளுடைய அனுமதியும் தேவை, இங்கேயும் தேவை இங்கேயும் தேவை. அப்படின்றப்போ சீனா வந்து இங்கே ட்ரேடு பாதையை வந்து யூஸ் பண்ணுறப்போ இந்த பாதைக்காக தான் போய் ஆகணும். ஸோ சீனா வந்து இந்த பக்கம் வர்றப்போ இவங்ககிட்டையும் பர்மிஷன் கேட்கணும். அதாவது அந்த சைடு சிங்கப்பூர் சைட்லேயும் பர்மிஷன், இந்தோனேஷியா சைட்லேயும் பர்மிஷன் கேட்கணும், இந்தியா சைட்லேயும் பர்மிஷன் கேட்கணும். 2 பேருமே பெனிஃபிட் பண்ணால் தான் இந்த பக்கமாக வந்து அவங்க வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியும், எந்த இடத்துக்கு போகிறதா இருந்தாலும். ஸோ ஏசியாவுக்கு கடல் வழியாக வந்து போகிற காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. அதாவது கடல் வழி செலவு வந்து போக்குவரத்து செலவு வந்து இருக்கிறதுலே கம்மியானதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூல் புக்லேயும் படிச்சிருப்போம். ஓகேவா, 10th ஜியாகிரஃபிலே இருக்குது. ஸோ அதனால் இந்த இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியாவோட பெனிஃபிட் வேணும். அதனால் வந்து அந்தமான் நிக்கோபார் வந்து இதில் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதனால் தான் அந்தமான் நிக்கோபார் வந்து நம்ம கூடயே வச்சுருக்கோம் இன்னுமே. ஸோ அது முக்கியமான இடம். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 200 நாட்டிக்கல் மைல் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதேமாதிரி 12 கடல் மைல் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டையுமே வந்து ஞாபகம் வைக்கிறதுக்காக தான் இந்த கதையெல்லாம் சொன்னது. ஓகேவா, எதுக்காக அது நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றதையும் முக்கியத்துவத்தையும் சொல்லியிருக்கேன். சரியா, அதே மாதிரி எத்தனை மாநிலங்களில் வந்து கடல் எல்லைகள் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 9 மாநிலங்கள் இருக்கும். நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போயே வந்து நேம் லிஸ்ட்டு சொன்னான்னா அது அவ்வளோ சரி வராது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஓகேவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே நீங்கள் பார்த்து படிச்சிங்கன்னா ரொம்ப மைண்டில் நிற்கும். ஸோ அதனால் இதை எடுத்து பாருங்கள். 9 மாநிலங்கள் வந்து எண்ணி பார்த்தா வராது. கோவா வந்து ஒரு மாநிலம் தான். சரி, அது சின்ன இடம்னாலும் அது ஒரு மாநிலம். ஸோ அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் 9 வரும். நீங்கள் வந்து மேப்பில் போய் எண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த பிரச்சனையை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆந்திராவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இருமுடி வலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலையும், அப்புறம் ஹை ஹெச்பி உள்ள, அதாவது ஹார்ஸ் பவர் அப்படின்றத ஹெச்பி சொல்லுவோம், அவ்வளோ ஹை பவரில் உள்ள மோட்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால நிறைய இடத்துல போய்ட்டு மீன் பிடிக்கிறாங்க. அதனால் மீன் வளம் கொண்டுருது. அதனால் ஆந்திர கடற்கரையில் உள்ள மீனவர்கள் வந்து பாதிக்கப்பட்டு அவங்க வந்து எங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் இந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. ஏன்னா தமிழர்களுடைய வந்து இந்த மீன் வலைகள் வந்து ஸ்ட்ராங்கானது யூஸ் பண்ணுறதாகவும் சீனாவோட ஹெச்பி மோட்ரு வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னால
அவங்க நிறைய மீன்கள் பிடிக்க முடியுது. அதனால் வந்து எங்களுக்கு வந்து மீன்கள் எதுவும் கிடைக்கல அப்படின்றதுனால இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே உள்ள மீனவர்கள் வந்து மற்ற இந்த 3 மாநிலத்துக்கு வந்து இடம்பெயர்ச்சி செஞ்சு போகிறது அப்படின்ற பிரச்சனையும் இருக்குது ஆந்திரா பகுதியில் அப்படின்ற கம்ப்ளைண்ட் வருது. நம்ம ஸ்டேட் வந்து இதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதேமாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்குது. அதிகாரிகளுடைய கவனக்குறைவு இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த இஷ்யூ வந்து இந்த மாதிரி இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம ரிலேட்டடாக ஏதாவது கண்டென்ட் பார்த்தோம் அப்படின்னா படிக்கிறதுக்கான இது நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? மற்றபடி இதில் அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை. ஸோ லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு திருக்குறள் பார்த்தலாம் இதுக்கு அடாப்டாக இருக்கும். தூங்குங்க தூங்கி சேர்ப்பால, தூங்காது செய்யவில்லை. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலம் தாழ்த்தி செய்யத்தக்கவற்றை காலம் தாழ்த்தே செய்ய வேண்டும். இப்போ வந்து அவங்க மைக்ரேட் ஆகி போகிற பிரச்சனையை வந்து பெருசாக எடுக்காமல் முதல்ல வந்து அந்த கடலில் உள்ள பிரச்சனையை வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து தீர்ந்துடும் இல்லையா? ஸோ அதை வந்து எப்போ செய்யணுமோ அதை வந்து காலம் தாழ்த்தி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் முதல்ல வந்து எது ப்ரைமரியோ அதை தான் வந்து விரைந்து செய்யணும் அப்படின்றது வந்து, அதாவது அவங்க வந்து இந்த மோட்டார்லாம் ஹை ஹெச்பி மோட்டார்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் அதே மாதிரி அந்த இருமடி விலையெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து கொஞ்சம் கவனத்தோடு கையாண்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதாவது காலம் தாழ்த்தாமல் இதை முதல்ல ஃபஸ்ட்டு செய்யணும், மற்றதெல்லாம் அப்புறம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இது கூட மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியும், சரியா? இந்த திருக்குறளுக்கு மீனிங் வந்து எப்படினாலும் மேட்ச் பண்ணலாம். ஆனால் வந்து நான் இந்த கண்டென்ட்டோட மேட்ச் பண்ணி பார்க்குறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த கண்டென்ட் வந்து சொல்கிறேன், சரியா? இந்த திருக்குறள் வந்து சொல்கிறேன், ஓகேவா? நீங்கள் இந்த மேலே படித்த கண்டென்ட்டோட சேர்த்து படிக்கிறப்போ, நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட சேர்த்து படிக்கிறப்போ திருக்குறள்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ அதில் ரொம்ப 100% மேட்ச் ஆகலை அப்படின்லாம்னா கூட நமக்கு வந்து ஏதாவது எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்குறப்போ வந்து கண்டிப்பாக மேட்சை ஹெல்ப் பண்ணணும், சரியா? ஸோ அதனால் இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேற்று பார்த்துருந்த நோபல் ப்ரைஸ் மாதிரி இன்றைக்கி வந்து ஃபிசிக்ஸ்க்கான நோபல் ப்ரைஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க, சரியா? அது யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. நேற்று ஒரு 3 பேருக்கு தான் அறிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி வந்து 3 பேருக்காக அறிவிச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் அப்படின்னா எல்லாருமே வந்து அமெரிக்க விஞ்ஞானி தான், சரியா? ஜான் கிளார்க்கு, அப்புறம் மிஷல் எச் டெவரே, அப்புறம் ஜான் எம் மார்டினிஸ் அப்படின்ற ஒரு 3 பேருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இவங்க எது ரிலேட்டடாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ம தொழில்நுட்பத்தில் வந்து மேம்படுத்தி வர்ற அந்த குவாண்டம் டெக்னாலஜி இருக்குல்ல, அந்த குவாண்டம் டனலிங் அப்படின்ற ஒரு ஆய்வை வந்து மேற்கொண்டிருக்காங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி வந்து மேம்படுத்திட்டு வர்றது குவாண்டம் யூனிட், அதுதான் வந்து இப்போ மேம்படுத்தி வந்துட்டுருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு மின்சுற்றில் வந்து மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டனலிங் மற்றும் ஆற்றல் அளவீடு இருப்பதை வந்து இவர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? இதை தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மூலிமா வந்து அவங்க வந்து அந்த குவாண்டம் தொழில்நுட்பத்தில் வந்து வளர்ச்சி மேம்படுத்த முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கண்டுபிடிப்பு மூலமா. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இப்போ வந்து இந்த கீழே இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன டைம் வந்து யாரெல்லாம் வந்து அந்த இயற்பியலுக்கான நோபல் பரிசு வந்து வாங்கினாங்க, அதாவது ஃபிசிக்ஸ்க்கான நோபல் பரிசு யாரெல்லாம் எடுத்தாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதில் யாருன்னா ஜான் ஹார்ஃபீல்டு, அப்புறம் ஜாஃப்ரே ஹிண்டன் அப்படின்றவங்க, அவங்க 2 பேரை வந்து ஃபிசிக்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இயற்பியல் கூறுகளில் இருந்து இயந்திர கட்டலுக்கான அடிப்படை நடைமுறைகளை வந்து மேம்படுத்தினதுக்காக அவங்களுக்கு வந்து அந்த அவார்டு வந்து கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? இந்த நோபல் பரிசில் வந்து டிசம்பர் 10 தான் கொடுப்பாங்க அப்படின்றது தெரியும். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேபாளத்துலேயும் வங்கதேசத்துலேயும் வந்து இப்போ புரட்சி பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, புது கவர்மெண்ட் வந்து நிறுவியிருக்காங்களா, அது ரிலேட்டடாக நமக்கு வந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. அதெல்லாம் பர்டிகுலராக வந்து வங்கதேசத்தில் வந்து இங்கே பொலிட்டிக்கல் அன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனால நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத பேசியிருக்காங்க. அதே மாதிரி அந்த வங்கதேசத்தோட இடைக்கால பிரதமர், அதாவது தலைவராக வந்து முகமது யூனிஸ் வந்து வந்திருப்பார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த என்னென்ன அமைப்புலாம் அங்கே இருக்குது அதை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. நமக்கு அவ்வளோ எக்ஸாம்பிளாக வந்து தேவைப்படாது. இதில் வந்து என்ன நோட் பண்ண வேண்டியதுன்னா, இங்கே மாணவர்களால் தொடங்கப்பட்டது என்ன கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய குடிமக்கள் கட்சி அப்படின்றத மாணவர்களால் தொடங்கப்பட்டது அந்த புரட்சிக்கு பின்னாடி, சரியா? அதை நோட் பண்ண வேண்டியது இங்கே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து அமெரிக்காவும் அவங்களும் வந்து பங்களாதேஷை வந்து சேர்ந்து மிலிட்ரி எக்ஸசைஸ் நடத்திருப்பாங்க, அதை பார்க்கணும், சரியா? ஸோ இதில் வந்து வேறு எதுவும் இல்லை. மற்ற அமைப்பை பற்றி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவை இருக்காது. ஸோ அமெரிக்காவும் வங்கதேசமும் வந்து சேர்ந்து ஆப்ரேஷன் பசிபிக் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு 25-3 அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் வந்து கூட்டுப்பயிற்சின்னு மேற்கொண்டிருக்காங்க. இதனால் வந்து அமெரிக்கா கூட சேர்ந்து எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சீனாவும் பயந்துருக்கு. ஸோ சீனாக்கிட்டேயும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இந்த எக்ஸசைஸ் மட்டும் பார்த்துக்கங்க. ஏன்னா இதனால தான் சீனாவுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு ரிலேஷன் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால், சரியா? ஸோ இதில் வந்து வேறு எதுவும் பெருசாக கண்டென்ட் கிடையாது. இது வரைக்கும் சொன்னது மட்டுமே போதும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. தேங்க்யூ ஆல்.